ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், மழை காலம் ஆரம்பிச்சிட்டா போதும் இந்த ரெயின் லில்லி பிளான்ஸ் எல்லாம் குஷியாகிடுறாங்க. அவ்வளோ பூக்கள். ஸோ இங்கே பாருங்களேன், மழை பெஞ்சு முடிச்ச டைம் உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும், மொட்டுக்கள் வந்து. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த பூக்களை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பூக்கள் வந்து மழை பெய்கிற டைமில் தான் நமக்கு வந்து பூக்கள் பூக்குது. ஸோ உங்கள் கார்டனில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கார்டனை பொறுத்த வரைக்கும் மழை பெய்கிற டைமில் தான் இந்த பூக்களே நான் பார்க்குறேன். ஸோ நம்ம விதைகள் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நிறைய விதைகள் வந்துருந்துச்சு. ஒரு சில விதைகள் வந்து அப்படியே உதிர்ந்துருச்சு. ஸோ நம்ம வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா விதைகள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுக்க வந்திருக்கேன். ஸோ விதைகள் நல்லா காய்ஞ்சி நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரியான விதைகள் நம்ம எடுக்காட்டினா நமக்கு வந்து அப்படியே கீழே உதிர்ந்து மறுபடியும் நமக்கு வந்து சின்ன சின்ன கிராஸ் மாதிரி குட்டி குட்டியான புல் மாதிரி நமக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து சீட்ஸ் போட்டு கூட வளர்த்துட்ருக்கேன். ஸோ அது இன்னொரு தொட்டியில் இருக்குது. இப்போ நம்ம இந்த விதைகள் கலெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வந்து எல்லோ கலரில் தான் எனக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஒயிட் பிங்க்கில் வந்து எனக்கு சீட்ஸ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் கார்டனில் ஒயிட் பிங்க் ரெயின் லில்லி இருக்கா? அதில் வந்து சீட்ஸ் எடுத்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சீட்ஸ் கிடைக்கல. குட்டி குட்டியான காய்கள் தான் வருது. ஸோ அதுலேயும் எனக்கு விதைகள் வரல. பட் இந்த எல்லோவில் தான் எனக்கு நிறைய விதைகள் வருது. ஸோ நம்ம இந்த விதைகளை வந்து அடுத்த சீசனுக்கு அப்படியே போட்டு வளர்க்கும் போது நமக்கு நெக்ஸ்ட் சீசனில் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கார்டனில் எப்போ பூக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.